தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் 1000த்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இன்றைய தினம் பதிவான வாக்குகள், அந்த வாக்கு பெட்டிகள் எல்லாமே 62 மையங்கள்ல, வாக்கு எண்ணக்கூடிய மையங்கள்ல பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில வருகின்ற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில வாக்கு எண்ணக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில நடைபெற்று வரக்கூடிய இந்த பயிற்சி முகாமில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களை சேர்ந்த ஆர்ஓக்கள், ஏஆர்ஓ, டிஆர்ஓ என தொகுதிக்கு 4 பேர் வீதம் சுமார் 1000 பேர் இந்த பயிற்சி முகாம்ல பங்கேற்று இருக்கிறாங்க. இந்த பயிற்சியின் போது தபால் வாக்குகள் எவ்வாறு எண்ணுவது, வாக்குப்பதிவு இயந்திரங்களை எவ்வாறு கையாள்வது, அதே போல அவர்கள் எந்தெந்த அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அந்த படிவங்கள் எவ்வாறு சமர்ப்பிக்கப்பட வேண்டும், அந்த படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும், படிவம் எண் 18, படிவம் எண் 20, 21, 21E உள்ளிட்ட 15 விதமான படிவங்கள் இந்த அலுவலர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதனை எவ்வாறு பூர்த்தி செய்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த பயிற்சியானது வழங்கப்பட்டு வருகிறது. பயிற்சியில 1000த்துக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பங்கேற்று இருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.